வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு தனு ராசிக்கான ராகு கேதுகள் பயிற்சிகள் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி வந்துட்டு ராகு பகவான் உங்களுடைய 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கும் மற்றும் கேது பகவான் வந்துட்டு உங்களுடைய 10வது வீட்டிலேருந்து 9வது வீட்டுக்கும் வந்து பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ஜோதிட உலகத்தில் வந்துட்டு ராகு கேதுகள் வந்துட்டு ஒரு நிழல் கிரகம், அதாவது பருப்பொருள் இல்லாத ஒரு கிரகம். இவங்க எப்பவுமே வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்துட்டு பயிற்சி பண்ணுவாங்க. எல்லா கிரகமும் முன்னோக்கி பயிற்சி ஆனாங்கன்னா ராகு கேதுகள் மட்டும் எப்பவுமே பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே வக்கர நிலையில இருக்கிறதுனால இவங்க பின்னோக்கிய பயணம் வந்துட்டு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இவங்க நிழல் கிரகம் இருக்கிறதுனால எந்த வீட்டுக்கு இவங்க பயிற்சி ஆகுறாங்களோ அந்த வீட்டை வந்து இவங்க சொந்த வீடா நினைச்சு ஆக்கிரமிச்சுட்டு அந்த வீட்டுக்கான பலாபலன்களை வந்துட்டு இந்த கிரகங்கள் யூஸ்வலாக கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகு அவர் போகிற இடத்த வந்துட்டு விரிவடை செய்வார். அதே மாதிரி கேது பகவான் அவர் போகிற இடத்த வந்துட்டு சுருக்கவே செய்வார். அதாவது இவங்க எப்பவுமே 180 டிகிரியில் வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டு பயிற்சிகளை எப்பவுமே பண்ணுவாங்க. ஸோ இந்த வருடம் தனு ராசிக்கு வந்துட்டு, அதாவது உங்களுடைய 4வது வீட்டில் இருந்த ராகு பகவான் இப்போ வந்து உங்களுக்கு 3வது இடத்துல வந்து வராரு. ஸோ இது வந்து குரு பார்த்த ராகுவாக இருக்கார். யூஸ்வலாக ராகுக்கும் கேதுக்கும் வந்துட்டு உபஜய ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது பண்ணுவாங்க. அதுவும் 3வது வீடு 3, 6 மற்றும் 11வது இடங்க. இந்த 3வது வீட்டில் இருக்கிறதுனால அதுக்கான மேன்மைகள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ராகு பகவான் கொடுக்கவே செய்வார். அதுவும் குரு பார்த்த ராகு பகவான் வந்துட்டு 3வது வீட்டை பார்க்கறதுனால அதனுடைய மேன்மைகளை குறிப்பாக அதிகரிக்க செய்வார். 3வது இடம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள், சிறு தூர பயணம், அப்புறமேட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸு, உங்களுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு 3வது இடம். ஸோ இந்த 3வது இடத்துடைய மேன்மைகள் வந்துட்டு அதிகரிக்கிறதுனால அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நட்பு, ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல 2 பேரும் ஒரு புரிதலை வந்துட்டு அதிகமாக நல்லா புரிஞ்சுக்கிற டைமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு நட்பு வட்டம் கண்டிப்பாக இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணவே செய்வார். யூஸ்வலாக ராகு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கான்டாக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு ராகு பகவானுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம முதலிடம் கொடுக்கும். அதுவும் குரு பார்த்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு பெரிய இடத்து கான்டாக்ட்ஸ் இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இத்தனை நாள் வந்துட்டு ரைட்டிங், ஸ்பீக்கிங், அதே மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்கு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தவங்க வந்துட்டு இந்த ராகு பகவான் கண்டிப்பாக அதில் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கவே செய்வாருங்க. மற்றபடி உங்களுடைய கேது பகவான் வந்துட்டு 10வது வீட்டில் இருந்துட்டு 9வது வீட்டுக்கு போயிருக்காரு. அதாவது 10வது இத்தனை கடந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா 10வது இடத்துல வந்துட்டு வேலையில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த கேது பகவான் இப்போ வந்து 9வது வீட்டில் போகிறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி கண்டிப்பாக இந்த டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அதே மாதிரி 9வது இடம் வந்துட்டு ஒரு லக்ஸ்தானம், ஒரு ஃபார்ச்சூன், ஒரு தொலைதூர பயணம், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலை குறிக்கிற இடம் வந்துட்டு 9வது இடம். அந்த இடத்துல கேது பகவான் போகிறதுனால அந்த இடத்துடைய மேன்மைகள் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வந்துட்டு இத்தனை நாள் வந்து பில்கிரிம்ஸ்க்காக வேண்டிட்டு ஒரு ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக பயணம் இருந்தவங்களுக்கு இந்த கேது பகவான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருங்க. இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா கேது வந்து யூஸ்வலாக ஞானத்தை குறிக்கிறது, அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ராவல், ஸ்பிரிச்சுவல் பயணம், அதே மாதிரி ஆன்மீக தேடல், அது எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு கிரகமாக தான் நம்ம கேது பகவான் பார்க்குறோம். நீங்கள் ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணும்போது இது வந்துட்டு இந்த கேது பகவானுடைய பிரச்சனை இன்னல்களை வந்துட்டு கண்டிப்பாக மாற்றிடலாம். மற்றபடி உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய அஷ்டமத்தில் வந்துட்டு போயிருக்கார். அஷ்டமத்தில் சனி வந்துட்டு நார்மலாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய பூர்வீகத்திலையும் சரி, உங்களுடைய தாய் வழி உறவுகளையும் சரி கண்டிப்பாக கொடுக்கவே செய்வார். அதை வந்துட்டு நீங்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்துட்டு அங்கே வந்துட்டு யூஸ்வலாக குரு வந்துட்டு எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டுடைய அவருடைய பார்வை கொடுக்குற இடத்த தான் மேன்மை அடைய செய்வார். ஸோ ராகு கேதுகள் வந்துட்டு அண்டர் குருவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ராகு கேதுகள் பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக நன்மை பயக்கக்கூடிய பயிற்சிகளில் தான் இருக்குது. மற்றபடி குரு பார்க்குற இடம், அதாவது குரு வந்துட்டு உங்களுடைய லாம மேன்மை, உங்களுடைய லக்னத்தை, உங்களுடைய ஜென்மத்தையே பார்க்குறாரு, உங்களுடைய 11வது இடத்தை பார்க்குறாரு, மற்றும் உங்கள் 3வது இடத்தை பார்க்குறதுனால அதனால மேன்மைகள் வந்து கண்டிப்பாக குரு உங்களுக்கு கொடுக்கவே செய்வாருங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு விஷயங்கள், அதாவது உங்களுடைய தாய் வழி உறவுகிட்டும் சரி,
உங்களுடைய மனைவி குடும்பத்திலையும் வந்துட்டு சிறு சிறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு பயிற்சியாக நம்ம இதை பார்க்கலாம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த காணொளியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.